பழுப்பு இருக்குன்னு பாருங்க. பூரா கூட பிடிக்க முடியாது. நாகமல்ல நெருக்கணும் இல்ல தலைவரே, நாங்கெல்லாம் வந்து அந்த எல்லாத்தையும் கலந்து விட்டு அடிப்போம். குடிசையில காலி வழி ரொம்ப நாள் ஆச்சு. நாகமல்ல நெருக்கணும் கட்டையில படிச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை. கட்டையில அடிச்சு யோயோ என் தங்கமே ஒரு மானத்தை என்ன ஒண்ணுமே சார்ந்த வேறு சும்மா வேறு. ஆமா தங்கச்சி, நம்ம இடத்தை சேர்ந்த ஒரு மானத்தை அவர் இருந்து நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கவே இதை முதல்ல வச்சு விடு. அதான் தங்கச்சி, நம்ம இடத்தை கையில முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அம்பு கொஞ்ச நேரம் நீ வேலை வாங்கிக்க. வேண்டாம் வேண்டாம், அவரு எனக்கு பத்தாது. என்ன அம்பு கையில வச்சிருக்க, அது பெருசா இருக்கு. நம்ம சின்ன நீ என்ன கப்பு கப்புன்னு போற? நாங்கள் யார் பாய்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறது, என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாங்கள் எடுத்து இயம்புங்கள் வேடுவரே. அப்பா எடுத்து வாழப்பா. சொல்லிட்டு நீங்க போறீங்களா? ஏன் பயமா இருக்கா? ஏன் நாங்க இருந்தாங்க நீங்க எடுத்து ஓடுங்க. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவி போல் பெண்ணுக்கு பெண்ணாசு போல் பேரரசு வள்ளிமாதே கண்ணின் மணி நல்ல அதுக்கு தான் சொன்னேன். போயுது ஐயா, எல்லாத்துக்கும் வணக்கம். மறந்துடாம இதே மாதிரி நாடகங்கள் வைங்க. பழனிசெல்வன் கொடுங்க, எல்லாம் நடிகை போட்டுக்குவாரு. இதே பப்பனுக்கு போடுங்க, நான் டான்ஸுக்கார பிள்ளைய போட்டுக்கிறேன். போயாம இந்த வேலையெல்லாம் போகாத. தனியா இருக்கதான் உனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் இப்படியே சொல்லி நீ பொட்ட மாட்ட வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போயிட்டு விட்டுங்களா? ஆமா, அவன் போயிட்டுறா. எப்படி நாடோடி கூட்டமுங்க தண்ணி குடிக்கலாம். நாடோடி கூட்டமுங்க செய்ய போறோம். நீ பின்னாடி பெரியகாரனாக போறப்ப இப்படித்தான் ஆட்டம் ஆடி பாட்டு பாடி கடைசியில நீங்க தான் முன்னால வரணும் சாமி. வந்துருவேன் நான் முன்னால வந்து போட்டா வெட்டி ஜங்கி நக்கி ஜங்கி நக்கின்னு போட்டேன். கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவி போல் பெண்ணுக்கு பெண் ஆசை கொள்ள பேரரசி வள்ளிமாதே நல்லவர்கள் என்று நினைப்பதா நடப்பது இருந்த தமிழ்நாட்டில் என்பதற்கு மாறாக முன்பின் அறியாத ஒரு ஆடவனை மனம் திறந்து மலர்ந்த முகத்தோடு வாருங்கள் வேடுவரே, எங்கள் வழக்கத்திற்குரியவரே, எங்கள் இனத்தவர் என்று என்னை வரவேற்ற அந்த காட்சியை எனது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, நான் வந்த காரியம் தங்களின் துணையோடு கூடி நலமாக முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் யார், இங்கு எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை நான் கூறுகிறேன் கேளுங்கள். கவி புகழ் கொண்ட இரட்டைமலை பக்கத்தில் வெள்ளிவாளை காட்டுக்கு சொந்தக்காரன். என் பெயரோ கந்தவன்.
எனது தந்தையின் பேரு அந்தவளன், எனது தாயின் பேரு பந்த வேடச்சி. வேட்டையாடுவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் வீராப்புகளை அடக்குவதற்காக சில வேலைகளை வேட்டைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையிலே இந்த வேள்விமலை சாரலிலே தேர்ந்து காணவருக்கு தேவர் அமர்ந்து வழிக்கு வளர்ந்து நிற்கும் இந்த வள்ளிமலை பக்கம் உல்லாச பொழுதுபோக்கு உலாவர் வேலைகளே பக்கத்தில் ஒரு மான் பார்க்க சலிக்காத கண் ஆயிர வேண்டும். அதற்கட்டளை பார்க்க 40 தன்னை நயமல கத்தர் போல் ஆடிக்கொண்டிருந்த ஒரு மான் அது நடிகை ரசிக்க பக்கத்தில் நடிகிறார். என்னை பார்க்க பிடிக்கவில்லையோ அல்லது பண்புகட்ட தன்மையோ ஆடிக்கொண்டிருந்தவால் ஓட தொடங்கி விட்டது. இந்த ஓட்டத்திலே சில குறிப்புகள் உணர்வுறது என்னால் தன்னை விட சிறந்தது தன்னைகளே இல்லை, என்னிடத்தில் நெருங்குவதற்கு ஈரல் பவுனத்தில் எவ்வளவே இல்லை என்கின்ற ஆணவ குறிப்புகளை அதனிடத்தில் தெரிந்து யோசித்தேன். ஒரு கணம் உறுதி கொண்டு மறுகணம் உயிரோடு பிடித்து விட வேண்டும் என்று உள்ள பங்கன் உரம் தொடர்ந்து நானும் ஓடியது ஓடிக்கொண்டே இருந்ததுமான் தொடர்ந்து விரட்டினேன். தொழில்களையுமான் பாடியது மனம் வைரன்பதம் மறுகணம் கூடி வரும் வேலைகளே உங்கள் அண்ணன் குறுக்கு விழுந்து தடுத்து விட்டார். இந்த வேலைகளை உள்ளே நுழைந்து விடு அந்த மான் உள்ள வர முயற்சித்தேன். உங்கள் அண்ணன் கட்டுக்காவலோடு கணக்க சொன்னார். மானை பிடிக்க வள்ளிகளை கட்டேன். தங்களை கேட்டு பிடிக்கலாம் என ததாக சொன்னார். தாங்கள் வருகைக்காக நானோ காத்திருந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். தங்களை பார்த்தா தட சொல்ல மாற்றீர்கள் என்பது என்ற நம்பிக்கை. ஆகையா நான் தேடி வந்த மானை பிடிக்கலாமா தலைவியே? வெள்ளி மல வேடனம்மா வேட்டையாட வந்தேனம்மா, காட்டுக்குள்ள மானு ஒண்ணு கண்டே, இந்த மான் பிடிக்க நானு எங்கும் வந்தேன். வெள்ளி மலை வேடனம்மா வேட்டையாட வந்தேனம்மா, காட்டுக்குள்ள மானு ஒண்ணு கண்டே, இந்த மான் பிடிக்க நானு எங்கும் வந்தேன். எத்தனையோ மாடு கண்டு வள்ளியம்மா, எத்தனையோ மாடு கண்டு வள்ளியம்மா, அது அத்தனையோ மாடு போல இல்லம்மா, அது சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்திடுமா எனக்கு, தந்தானே தந்தானே போனமானே. மூக்கு செஞ்ச மண்ணில் போனாரு, பட்டு கண்ணூர் செஞ்ச மண்ணில் அது தேனூரு, காது செஞ்ச மண்ணில் அது தேனூரு, ஒவ்வொரு செஞ்ச மண்ணு மட்டும் பொன்னூரு. கருப்பு கோபம் செஞ்சது கரிசல் மட்டும் வண்ணம்மா, அங்கே தலத்தை செஞ்சது எங்கே வண்ணம்மா, அழகு செஞ்சதல்ல கைதியாத்து வண்ணம்மா, அண்ணாழகு செஞ்சது உள்ளே ஊரு வண்ணம்மா. நெற்றி செஞ்ச மண்ணிக்கு சுத்தி சுத்தி வந்தேம்மா, நெற்றி செஞ்ச மண்ணிக்கு சுத்தி சுத்தி வந்தேம்மா, நிலாவில் மண்ணு எடுத்து செத்தி செஞ்சே பாரம்மா. தந்தானே 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 போடு, தந்தானே தந்தானே தந்தேடுமானே எனக்கு, தந்தானே தந்தானே என்னோட மானே. கங்கவையில் மண்ணை எடுத்தேன் தோளுக்கு, ராகவரபாடி மண்ணை எடுத்தேன் கணத்துக்கு, காலையூத்து மண்ணை எடுத்தேன் வயிற்றுக்கு, ராஜாவூர் மண்ணை எடுத்தேன் இடுப்புக்கு, அது ஒரு வீரையிலே மண்ணை எடுத்தேன் கண்ணுக்கு, வீரங்க மண்ணை எடுத்தேன் சின்னமான விரலுக்கு. பட்டுப்பட்ட மோரையிலே மண்ணை எடுத்தேன் மனத்துக்கு, அதால குறிச்சியிலே மண்ணை எடுத்தேன் எழுத்துக்கு, ஊரால மண்ணை எடுத்து உருவத்தந்து உறவுக்கு, என்ன சொல்லலாம் கொடுத்த உசுறு தொட்டு கண்ணுக்கு. தந்தானே போடு, தந்தானே போடு, தந்தானே தந்தானே தந்திடுமானே எனக்கு, தந்தானே தந்தானே என்னோட மானே. வெள்ளி மலை வேடனம்மா வேட்டையாட வந்தேனம், காட்டுக்குள்ள மாடு ஒன்று கண்டே, நான் பிடிக்க நானே எங்கும் வந்தேன். நான் வந்த விவரம் இதுதான். உள்ள இருந்துச்சுன்னா ஒரு பொருளை பார்த்த உடனே மூடி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கட்டி வச்சிருப்பாங்க. மூடி வச்சிருந்தா திறந்து விடுங்க, குடிச்சிட்டு போயிரு. அப்படியா? சரி. ஊத்துனீங்களா? எப்படி அழகா பேசுறீங்களா? உண்மையான பேச்சு, அற்புதமான பேச்சு, அழகான பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம். இப்ப இவ்வளவு நாளா பார்க்காம இருந்திருக்க பாருங்க. சரி,
ஏன்னா அபச்சாரம் தினம் செய்யும் மோசக்காரர் வீடு வந்தாலும் உபச்சாரம் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ்நாட்டின் பண்பாடு. எண்ணத்துமிக கர்மம் துணிந்த பின் என்னவம் என்பது இழுக்குன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, 10 பேரா இருந்தாலும் பாக்குறாங்கல்ல. ஆமா, அப்ப துணிச்சு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க. சரி, அதுல முழுமையா இறங்கணும். அது மாதிரிதான் வேடுவர். ஆனா அவரை பார்த்தா சாதாரணமான ஆளா எனக்கு தெரியல. சரி, நல்ல வினயமான ஆளா தான் எனக்கு தெரியுது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வேட்டைக்கு போனாரோ போகலையா அது வேற பிரச்சனை. சரி, ஆனா இப்ப அந்த மான் மேல உள்ள நம்பிக்கை, அந்த மானை இப்படித்தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை, தனியா இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம், இது எல்லாமே வேடுவர்கிட்ட இருக்குது. அப்ப இவர் சாதாரணப்பட்டவர் இல்ல. இவரை பார்க்கும் போது பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டையை அணிஞ்சிருக்காரு. சரி, அப்ப அவங்கள பார்த்தா எனக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியல. நான் கும்பிட்டு விளங்கக்கூடிய என்னுடைய குலக்கடவுள் மாதிரியே கண்ணுக்கு காட்சி தரீங்க. அப்ப நீங்க வந்து பொய் சொல்ல மாட்டீங்க, நான் நம்புறேன். அப்ப அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இங்க இருக்குதுன்னு ஒரு பொய்ய சொல்லி ஆரம்பிச்சு பிரச்சனையா உண்டு பண்ணாதீங்க. அதான் என்னுடைய வேண்டும். சரி, நான் இப்படிப்பட்டவங்க கழுத்துல கண்டமுள்ள பறவை, கால் மாறி நடக்காத பறவை, தத்தி தத்தி தாவக்கூடிய பறவையை கூட காலுக்கு அடியில போட்டு இரடிக்கிட்டே காவல் பாக்குற ஆளு நாங்க. அப்ப எந்த பக்கம் இருந்து என்ன வந்தாலும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கூட எங்க அண்ணன் தானே, அது மாதிரிதான் என் கண்ணு நாலா பக்கமும் கண்ணு இருக்கு எங்களுக்கு. எங்க அண்ணன் வேலி அடைச்சிட்டு இருக்காங்க, எங்க அப்பா காட்டுக்கு வெளியில இருக்காரு, தோழி வாசப்படி மேலே இருக்கா. இப்ப இவ்வளவு வேணாம் மீறி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க வேற பக்கம் போய் தேடி பார்த்தா அது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதியாதார் நம்முற்றம் மதித்தொரு கால் சென்று மெதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் நம்மளையில் உண்ணாமை கோடி வரும், கோடி கொடுத்தேன் குளிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி வரும்னா எதனை அடக்கி ஆளாவிட்டாலும் நாவினை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால பெரியவங்க பேச்ச நான் மதிக்கிறவன், உங்களுடைய பேச்ச நான் மதிக்கிறேன். வேற பக்கம் தேடி பார்த்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? வேற பக்கம் தேடி பாத்துறீங்களா? உண்மைதான். இந்த இடத்துக்கு நீங்க தலைவி தலைவி என்கிற முறையில உங்ககிட்ட கேட்கிறேன். மான் இங்கதான் வந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வை என்ன, தன்னுடைய இந்த முன்பகுதி இருக்கிறதுனால அந்த முன்பகுதி பார்வையில இப்படித்தான் இருக்கு, பின்னாடி வருது யாருக்குமே தெரியாது. அப்ப சத்தம் கேட்டாதான் திரும்பி பார்ப்பான். ஒருவேளை நீங்க மேல்புறம் நின்று காவல் புரியும் பொழுது என்னுடைய மானாகப்பட்டது, ஏன்னா மான் வேகம் மயில் வேகம்னு சொல்லுவாங்க, வேகமா போகும். அதனால மழையில் மான் சிறுகை கண்டேன், வருது நன்னீர் கண்டேன், அலைகள் தூயல் கண்டேன், ஐயன் 5 சிறுசு கண்டேன், சிலைவதம் ரூபம் கண்டேன், சிவன் சுத்து கழுத்து கண்டேன், கொலையிந்திர 2 கண்ணும் கண்டேன், கொடுத்தது வாங்க கண்ண உலகத்தில் யாருமே காணதில் கண்டேன் என்று ஒருவன் கூறி இருக்கிறானே, அது கற்பனை பொய் புனை என்று நிறைய பேர் சொல்றாங்க. காரணம் அது மாதிரி நான் தேடி வந்தது மானு. ஏன்னா வந்த இடத்துல உங்ககிட்ட பணிவோடு கேட்கணும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அதிகாரப்பூர்வமா என்னோட பொருள் இங்க இருக்கு, நீங்க பிடிச்சு கொடுங்க, இல்ல விடுங்க நான் போய் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மல்லு கட்டுவாங்க. ஆனா அந்த மல்லு கட்டுறதுக்கு மாதிரி நான் வரமாட்டேன். காரணம் என்னன்னா இந்த இடத்துக்கு உரியவர்கள் நீங்க தான், உங்க இடத்தை நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய ஒத்துழைப்போடு நீங்க கேட்டா கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ளே புகுந்தது வீணா கதைகள் பேசியே விவரம் கேட்டு
முடியாது. அதனால வேடுவரே வேற பக்கம் போய் தேடி பார்த்தீங்கன்னா நல்லது, அதுவே உத்தமம் நான் நினைக்கிறேன். முயற்சி பண்ணுங்க. படியிலே புள்ளிமான், ஆகத்தை பச்சைமான், வேதனையில் ஒரு வெள்ளைமான், காணவொளி சொப்பனமும் திருமறை கத்தாரசே என் மான கடமைங்க என்று கேட்டானா, அந்த வேதனை காட்டுக்கு நான் சென்றிருந்தா வேண்டிய மான்கள் எல்லாம் பிடித்திருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மானத்தடிக்கு நான் வந்திருக்கிறேன்னா விவரங்கிட்ட வந்திருப்பேன். அது இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது போல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கு எங்க நிலத்துக்கு. சரியா? அதனால காத்தாய் பறந்தது, காட்டுக்குள்ளே மறைந்தது. காத்தாய் பறந்தது, காட்டுக்குள்ளே மறைந்தது. கேட்டா கொடுக்க மாட்டேன், பள்ளி பொண்ணை கிண்டல் பேசி கேட்க மாட்டேன், பள்ளி பொண்ணை கிண்டல் பேசி கேட்க மாட்டேன். உங்க மானுக்கு உண்டான அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் அடையாளம் சொன்னா ஹலோ 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 ஹலோ
வள்ளி மானம் தேடிவில்லை, உன்னைத்தான் தேடி வந்தேன். அதனால நீ என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. குறுநகை புரிந்து என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. கலந்து என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. பனிமலை கருவில் இருந்து ஒரு கணம் மறந்து என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. நீ என்ன செய்தாலும் புதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை. இளமை இளமை. அந்த ஆளுக்கு நான் பணமெல்லாம் வாங்கவே இல்லையே. என்னமோ தெரியல, உன்னை தேடி வந்தேன்னு சொன்னாரு. உன்னை தேடி வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா. நான்லாம் பயங்கரமா என் பேர் சொன்ன பையன் ஓடிட்டாரு பத்தியா. ஒரு மூட்டை பொறி ஒரு ஆளை சொந்த வீரன் ஓடுற பஸ் ஒத்துக்கவே நிப்பாட்டு. பஸ் வர கை நீட்டு நின்று ஏறி வந்துடுவேன்டா. நான் முருகனை வேண்டிடுவேன். எதுக்கு இந்த பிரச்சனை இதான் சொன்னாரு. கையை பிடிக்க வந்தவொன்னு ஒன்னான்னு சொன்னேன். ஒத்துட்டாரு மாயமா. சாமி சாமி முருகனை வேண்டிடலாம்டா. சிவகாமி மகனிடம் தேடி சொல்லடி என்னை தீரும் நாள் பார்க்க சொல்லடி. சிவகாமி மகனிடம்
வேடனாக காட்சி அளிப்பவும் நான் தான். உனக்கு என்ன வர வேண்டும்? உங்களை இந்த கோலத்தில் காண வேண்டும் என்பதற்காகவே காத்திருந்தேன் முருகா. எனக்கு ஒரு வேண்டுகோள். உலக மக்கள் அனைவரும் எனது பெயரை முன்னதாக வைத்து வள்ளி தெய்வானை நாயகனை அழைக்க வேண்டும் முருகா. அப்படியா இருக்கட்டும். அறுவடை வீடு கொண்ட
ஸ்ரீ வள்ளிரம் நாடகத்தை கண்டுகளித்த அத்துணை இதயங்களுக்கும் எங்களின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் எந்த நாடகம் சரி சிறப்பாக நாடகத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய காக்காபடியை சார்ந்த ராஜடிகர் அருமையன்னார் பழனிசெல்வம் குமார் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை பிரார்த்தனை வைத்த நமது கற்பகம்மாள் குடும்பத்தின் சார்பில் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறப்பான உழைமைத்துக் கொண்டு கூடிய நமது வாசி ஆடியோ உரிமையாளருக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இதுகால வரையிலும் சிறப்பாக இத்தனை ஆண்டாக அன்னதானத்தை வணங்கி நாடகத்தை ஏற்பாடு செய்து பல நடிகரை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய நமது சூரியபாளையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி வணக்க 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 பல நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரு செழிக்க வேணும், தங்க வேண்டும், பொன்ன மழை வாழ வேண்டும், ஞானம் தங்க வேண்டும். பட்டி கழிக வேணும், பால் வாழ பொங்க வேண்டும். பட்டி கழிக வேணும், பால் வாழ பொங்க வேண்டும். ஞானம் தங்க வேண்டும், ஞானம் தங்க வேண்டும், வாக்குறுதி வாழ வேண்டும். திரு சங்கரசாமிக்கு நாடக கலை நடிகர் இணை வாழ்க வாழ்க. மஞ்சள்